ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். குற்றிய லிகரம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் குற்றிய லுகரம், அதுக்கப்புறமேட்டு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ குற்றிய லிகரம் பார்க்கலாம். லிகரம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ பாருங்க, வரகு பிளஸ் யாது அப்படிங்கிறது இருக்கு. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒலித்து பாருங்கள். விரைவா சொன்னோம்னா வரகியாது அப்படி சொல்லணும், வரகியாது அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுல வரகியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுல முதல் சொல்லில் இறுதியில் உள்ள கு, ஓகேவா? முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கி அப்படின்னு ஒலிக்கிறது. ஓகேவா? அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இப்போ வரகு பிளஸ் யாது அப்படின்னு சொல்லும்போது வரகியாது அப்படின்னு வருது. அப்ப அந்த கீயை நம்ம டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறோம் இல்லையா? ஸோ அது ஒரு மாத்திரை அளவு இல்லை, அரை மாத்திரை அளவா தான் இருக்குது. ஓகேவா? இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம் எனப்படும். இந்த மாதிரி ஒரு மாத்திரை அளவுல இருந்து ஒலிக்காம குறைந்து ஒலிக்கிறத தான் நம்ம குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குற்றியல் லிகரமோட ஃபுல் ஃபார்ம் என்னது? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம். ஓகேங்களா? இப்ப குற்றியல் லிகரத்தை நம்ம 2 இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? குற்றியல் லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப குற்றிய லுகரத்துல, ஓகேவா, குற்றியல் உகரம் ஒரு சொற்கள் எடுத்துக்கோங்க. குற்றியல் உகர சொல்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துறோம். என்ன அப்படின்னா, அந்த கு அந்த வல்லின குற்ற அந்த வல்லின உகர எழுத்துக்கள்லாம் கடைசியில வரும்போது குறைந்து ஒலிக்கிறது தான் குற்றியல் உகரம்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த மாதிரி இருக்கிறது அந்த வல்லின உகரம். கரெக்டா? வல்லினம்னாலே கசட தபர, அதுதான் கு. ஸோ அது கடைசியில வரும்போது குற்றியல் உகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியல் உகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கொக்கு பிளஸ் யாது கொக்கியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ்ன்னு சொல்லலை. இப்ப நம்ம பேசிக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா இப்படி மாறுதுன்றத அடிக்கோடிட்டு எவ்வளவு அழகா தமிழ்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம ஆப்வியஸ்லி கொக்கு பிளஸ் யாதுன்னு சொல்லும்போது கொக்கியாது அப்படி சொல்ல மாட்டோம், கொக்கியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த கு கீயா மாறி இருக்கு. கரெக்டா? தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இப்ப தோப்பு பிளஸ் அது தோப்பியாது. கரெக்டா? கு இக்கு பிளஸ் உ, கீனா இக்கு பிளஸ் இ. இங்க பூனா இப்பு பிளஸ் உ, இதுல பீனா இப்பு பிளஸ் இ. நாடு பிளஸ் யாது நாடியாது. ஏன்னா நாடு இட்டு பிளஸ் உ. இங்க டி இட்டு பிளஸ் ஈன்னு வருது. எனப்படுவது பிளஸ் யாதுன்னா தூண இட்டு பிளஸ் உ. எனப்படுவது யாது. லைக் நம்ம பேசுறத அவங்க அழகா ஒரு கிராமர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் 2 இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே. செகண்ட் ஒன், மியா என்பது ஒரு அசை சொல், ஓசை நயத்திற்காக வருவது. மியா அப்படிங்கிற சொல் பேசிக்கா அதோட மீனிங்லாம் அவ்வளவா இல்லை. பட் ஒரு அசை சொல்னா என்னது? ஓசைக்காக வருவது. மீ அப்படிங்கிறது இங்க என்ன? இமு பிளஸ் இ. ஓகேவா? உள்ள இகரம் குற்றியல் இகரம் ஆகும். அதாவது இது இந்த மீ குற்றியல் இகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது கேல் பிளஸ் மியா கேன்மியா, செல் பிளஸ் மியா சென்மியா. அதாவது இங்க இருக்கிற மியா உங்களுக்கு குறைந்து ஒலிக்கும். இரு சொற்களுக்கு இடம்பெறும் போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். கேல் பிளஸ் மியா கென்மியா, செல் பிளஸ் மியா சென்மியா அப்படின்னு குறைந்து ஒலிக்குதுல. குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. இந்த குற்றியல் இகரம் இப்ப யாருமே இப்ப எழுதுறது கிடையாது. இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? மியா அப்படிங்கிறது ஒரு அசை சொல்னா ஓசைக்காக வர்றது. இதுல இருக்கிற மீ உங்களுக்கு சேரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா இங்க வர்றது என்னன்னா குற்றிய லுகர சொற்கள்.
அதை பேஸ் பண்ண மாதிரி வருது. இங்க வந்து எதை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா மியா அப்படிங்கிற அந்த ஒரு அசை சொல்ல மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.